இதுக்கு மேலே வந்து ப்ரெஷர் தாங்காமல் ஏதோ பிளாஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அவன் சொன்னானே பிளாஸ்ட்டுன்னு, அப்படி தான் இப்போ இது ஆயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் அதுதான். அவங்களால முடிஞ்ச வரையிலும் பொறுமையாக நிதானமாக இருந்தாங்க. குடும்பம் நடத்த வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்தாட்டம் போட்டுட்டு நடிகையில் வச்சுட்டு குமாரம் அடிச்சுட்டு இருந்தால் அது வந்து கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படி தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன, நடிகைகளுக்குன்னு சொல்லி ரூட்டுன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் வந்து அது விஜயோட பின்புலத்தில் தான் அது பண்ணதே. எல்லா இளம் நடிகைகளும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் நடிகை மட்டும் கிடையாது, எல்லா நடிகையும் ஒரு 25 நடிகைக்கு மேலே அதில் இருக்கிறாங்க. உனக்கு என்னடா 51 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை கேட்குது சொல்லுங்கள். திருமணத்தை மீறி உறவுன்னா மயிறு உனக்கு நான் கேட்குறேன். அப்படின்னா தேவைப்படுது. திரிஷா வந்து சொல்லுங்கள், எனக்கு வந்து எந்த தொடர்பு இல்லை சொல்ல பார்க்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு லவ் ஃபார் எவர் ட்விட்டரில் போட்டது யார் சார்? யோகி பாபு சொல்லுங்கள் சார். யோகி பாபு லவ் ஃபார் எவர் ட்வீட் போடுங்க பார்க்கலாம். அவங்க பொண்ணாட்டி செருப்பு கட்டி வந்து அடிக்கும். இதானே உண்மை. அந்த பொண்ணு வந்து ஈழத்தோட வார்ப்பு, பிரபாகரனுடைய வளர்ப்பு, அதனால் பொறுமையாக இருந்தாங்க. எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக இருந்து இப்போவும் சட்ட போராட்டம் தான் நடத்துகிறாங்க. இதே அவங்க இடத்துல வேறு எந்த பெண்ணாலும் தொடப்பாடு வந்து அடிச்சிருப்பாங்க. இவருடைய செயல் வீரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை பின்னாடி இருக்குது. இவருடைய செயல் வீரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனையூரில் இருக்குது. நடிகரோட குத்தாட்ட கும்மாளம். இவருடைய செயல் வீரம் செங்கல்பட்டு கொண்டு பல்ல இழிக்க போகுது 30ஆம் தேதி. இதான் உண்மை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு அபூர்வமான விஷயம், அதிசயமான நிகழ்வு இது. வந்து மற்றவங்களோட அதிசயமாக இருக்கலாம், இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு தான். ஒன்றும் இல்லை, தாவேகா தலைவரும் நடிகரும் விஜயுமான அவரது மனைவி சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்கு ஒன்று தொடுத்துருக்காங்க. என்னென்னா விவாகரத்து கோரி வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தது தான் சார். ஆனால் வந்து இது நடக்கக்கூடாது சார், நடந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்து இது வந்து நீண்ட காலமாகவே ஒரு இழுபறியில் இருந்தது ரெண்டு தரப்புக்குமே. அதில் வந்து குறிப்பாக அவங்க ரொம்ப நிதானமாக இருந்தாங்க சங்கீதா. ஏன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க, வந்து மகன் வந்து எதிர்காலம் இருக்குது, மகளுடைய எதிர்காலம் இருக்கும்போது ரொம்ப நிதானமாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விஜய் திருந்துற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க முழுக்க வந்து நடிகையோடவே அவருடைய வாழ்க்கைன்னு ஆகிட்ட பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கொதிச்சு எழுந்துட்டாங்க. இதுதான் உண்மை. இவ்வளோ இதுக்கு மேலே அவங்களால பொறுமையாக இருக்க முடியாது, அவ்வளோ பொறுமையாக இருந்துட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே வந்து ப்ரெஷர் தாங்காமல் ஏதோ பிளாஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அவன் சொன்னானே பிளாஸ்ட்டுன்னு, அப்படி தான் இப்போ இது ஆயிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் அதுதான். அவங்களால முடிஞ்ச வரையிலும் பொறுமையாக நிதானமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம், மகளுடைய எதிர்காலம், மகனுடைய எதிர்காலம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையப்படாமல் குடும்பம் நடத்த வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்தாட்டம் போட்டுட்டு நடிகையில் வச்சுட்டு குமாரம் அடிச்சுட்டு இருந்தால் அது வந்து கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது நடக்கக்கூடாது. எந்த நடிகர் எந்த கணவனும் மனைவியுமே வந்து பிரியக்கூடாது. அது காரணம் பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்காகவாவது சகிச்சுட்டு வாழணும். ஆனால் அவங்களால ஒரு கட்டத்துக்கு எவ்வளோ தான் சகிக்க முடியும்? ஒரு பெண், ஒரு மனைவியானவள் எவ்வளோ தான் சகிச்சிருக்க முடியும்? இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு வக்கரமும் வரட்டு பிடிவாதம் கொண்ட ஒரு மனிதன்கிட்ட வந்து அவங்க எப்படி வாழ முடியும்? இல்லை சார், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2021 வந்து இவர் திருமணத்தை மீறிய உறவு எது எனக்கு தெரியும், நான் எவ்வளோ கண்டிச்சும் வந்து பேச்சை மதிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆமாம் சார், உண்மை சார். இது முழுக்க உண்மை. இது அவங்களால முடிந்த வரையிலும் அவங்களால வந்து பொறுத்திருந்தாங்க. 2021 பிறகு வந்து இருக்க வந்து அதிகமாகிடுச்சு. ஏன் ஒரு கட்டத்தில் இந்த குரங்குகள் இருக்கானுங்க வலைபேச்சில் வீடு வாங்கி கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் வந்து வெளியிட்டானுங்க. அதுக்கப்புறம் பூசி முழுனானுங்க கோல்டு காயின் வாங்கிட்டு. அது அந்த நடிகை இல்லை, இந்த நடிகைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பூசி முழுங்கினானுங்க இந்த வலைபேச்சில் இருக்க குரங்குகள் 3 பேருமே. அந்த 3 பொறுக்கிகளுக்கு நல்லா தெரியும். கூடுமான வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த செய்திகள்லாம் வந்து கசியை விட்டதே அவனுக்கு தான். கசியை விட்டு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கினாங்க விஜய்கிட்ட. இதுதான் உண்மை. இந்த 3 குரங்குகளே சொல்கிறேன் நான், பொறுக்கி பசங்க அவனுக்கு 3 பேருமே நான் சொல்கிறேன். அதை வந்து அவனுக்கு தான் பண்ணானுங்க இந்த வேலையை. சார் அதே மாதிரி என்னென்னா சமூக வலைத்தளங்கள் என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னா இதுக்கு காரணமே திரிஷா தான் அப்படின்றாங்க. இந்த ரூட்டுன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான் பாருங்க சார். 2 பேர் சார் அந்த குடும்பத்தை கெடுத்தது மொத்தம் கரெக்டாக சொல்ல போனால் 5 பேர் தவிர யாருமே கிடையாது சார். அவன் விஜய் முழுக்க வந்து உள்ளங்கையில் வச்சு விஜயை கெடுத்ததில் வந்து 5 பேருக்கு பங்கு இருக்குது. அதில் குறிப்பாக 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா புஷியானது, ஜெகதீஷ். இந்த 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து வந்து குட்டிச்சவராக்குனது இந்த 2 பேர் தான்.
காரணம் என்ன, நடிகைகளுக்குன்னு சொல்லி ரூட்டுன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் வந்து கேட்டால் அது விஜயோட பின்புலத்தில் தான் அது பண்ணதே. எல்லா இளம் நடிகைகளும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளம் நடிகை மட்டும் கிடையாது, எல்லா நடிகையும் ஒரு 25 நடிகைக்கு மேலே அதில் இருக்கிறாங்க. அந்த நடிகரை வச்சுட்டு அவங்க வியாபாரம் பண்ணுறானுங்க, இதுதான் உண்மை. மொத்தமாக கால் ஷீட் வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதாண்டி வந்து விஜய்க்கு வந்து நெருக்கமான வந்து ஒரு நடிகைன்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த த்ரிஷா வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்போ குற்றச்சாட்டு வந்து த்ரிஷா என்ன சொன்னாங்க, எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை சொல்லவே இல்லையே. இப்போ நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் இல்லையா, குற்றச்சாட்டு கிடையாது, அவர் போகிற போக்கில் என்ன சொன்னார், த்ரிஷா வீட்டில் வந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து வெளியே வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து ஐக்கியமாக இருந்தாங்கன்னா அப்போ இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பகத்தன்மை என்ன ஆகும்? என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னங்க பொம்பளை அவங்க அமைதியாக இருக்கிறாங்களே சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து திருமண வாழ்க்கையிலேருந்து விடுவிச்சுக்க நினைக்கிறாங்க. அது சரின்னு நான் சொல்லலை சார், ஆனால் என்ன செய்ய முடியும், ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்ய முடியும்? மகள் இருக்கிறா, திருமண வயதுக்கு மகன் இருக்கிறான், அந்த பொறுப்பு வேணாமா? உனக்கு என்னடா 51 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை கேட்குது சொல்லுங்கள். திருமணத்தை மீறி உறவு என்ன மயிறு உனக்கு நான் கேட்குறேன், அப்படின்னா தேவைப்படுது நான் கேட்குறேன். எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் அடக்கணும் சார். இல்லை சார், இந்த நிகழ்வை பார்த்து நயனார் நாகேந்திரோடைய மனசு குளிர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சமூக சார் உண்மை தானே சார், அவர் உண்மையை சொல்கிறார் சார், நல்ல மனுஷன் சார் அவர். சார் அவர் தான் சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து சார் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு ஆள் தான் பேசிகிட்டே இருந்தேன். இது வந்து முழுக்க குடியிருக்க வீடையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குத்தாட்ட போகிற நடிகை வச்சுட்டு இவங்க வந்து கிளப் ஆக்கிட்டான் வீட்டை. குடியிருக்க வீடு சார் அது, பனையூர் வீடு. அங்கே மனைவி கிடையாது, மகன் கிடையாது, மகள் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. இவன் தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுறான் சொல்லுங்க பார்க்கலாம், யார் துணை? நேற்று பேசுகிறானுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷி ஆனந்த் வந்து ஆண் தாய் யார் ஆண் தாய், எதுக்கு தாய்? எங்களுக்கெல்லாம் ஆண் தாய் அவர் தான். விஜய் சேர்த்து தான் சொல்கிறானுங்க. ஏன்னாங்க ஒரு பெண் தாய் இருக்கிறாங்கல்ல, சோபா இருக்கிறாங்கல்ல, அது என்ன ஆண் தாய்? பொறுக்கி பசங்கள்லாம் சேர்ந்துட்டானுங்க சார். இப்போ ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மனைவியால் கைவிடப்பட்டவர் கழகம்னு நான் சொன்னேன். நீங்கள் கோவப்பட்டீங்க எனக்கு என்கிட்ட, என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. இப்போ உண்மையாயிடுச்சா இல்லையா? தாவேக்காவுக்கு பேரை மாற்றணும், மனைவியால் கைவிடப்பட்டவர் கழகம். அது தலைவரே வந்து மனைவியால் கைவிடப்பட்டார். ஆதவர்ஜினா மனைவியோட கிடையாது, புஷியானது மனைவியோட கிடையாது, மரியம் மனைவியோட கிடையாது. அப்புறம் அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன் மனைவியால் கைவிடப்பட்டவர் கழகம். எப்போ வந்து ஒரு செய்தி வரும்போது அதை மறுக்கிறதுக்கு வந்து இதே த்ரிஷா என்ன சொல்லணும், எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன் இதே விஜய் சொல்லுங்கள், ஒரு நடிகை இணைச்சி எப்படி நீங்கள் என்ன பேசுவீங்க, அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லலை? தொடர்பு இருக்கிறது உண்மை தானே, சொல்லலை. அந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு எந்த அரசியல் கட்சியோட வந்து எனக்கு தொடர்பு கிடையாது. அரசியல் கட்சியை பற்றியா சொல்கிறாங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை, அதை சொல்லணும்ல. விஜய்க்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஊரே பேசுதில்ல, த்ரிஷா வந்து சொல்லுங்கள், எனக்கும் விஜய்க்கு எந்த தொடர்பு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு லவ் ஃபார் எவர்னு ட்விட்டரில் போட்டது யார் சார்? எப்படி போடுவீங்க நீங்கள்? இன்னொரு பெண்ணோட கணவருக்கு எப்படி நீங்கள் லவ் ஃபார் எவர்னு ட்விட்டரில் போடுவீங்க? நீங்கள் செய்தி போடுவீங்க, நீங்கள் தப்பு இல்லையா அது? இது நியாயம் கற்பிப்பீங்க. கேட்டால் அவர் ஃப்ரெண்டுன்னு லவ்னு சொல்லக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் சொல்லுங்கள், யோகி பாபுக்கு சொல்லுங்கள் சார், யோகி பாபுக்கு லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போடுங்க பார்க்கலாம். அவங்க பொண்ணாடி செருப்பு கட்டி வந்து அடிக்கும், இதானே உண்மை? ஏன்னா அந்த பொண்ணு அமைதியாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க சார், இவர் தான் மேடையில் பேசுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே கட்சி தாவேகா அப்படின்ற மாதிரி. பல்ல இருக்குதா பெண்களுக்கான பாதுகாப்பு? மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ இதுதான் உண்மை. மனைவிக்கு துரோகம் பண்ணான், பட்டவளத்தும் வெளிச்சமாயிடுச்சு. மனைவிக்கே துரோகம் பண்ணவன் பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசுறடி. உன் பொண்ணோட நிலைமை நான் கேட்டனா இல்லையா? அதுக்கு முன்னாடி மகள் எப்படி இருக்கிறா தெரியுமா? சாப்பிட்டாங்களா தெரியுமா? தெரியாது. மனைவி சாப்பிட்டாங்களா தெரியுமா? தெரியாது. அம்மா சாப்பிட்டாச்சா கேட்டிருப்பானா? கிடையாது. இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டு கீழே என்ன போடுறானுங்க, கலைஞர் போட்டோ போட்டு போடுறானுங்க, கலைஞருக்கு 3 பொண்டாட்டி. இதெல்லாம் பேச்சா சார்? பொறுக்கி பசங்க, இதெல்லாம் பொறுக்கி பசங்க தான் சார் அப்படி பண்ணுவானுங்க. நான் என்ன சொன்னா, வெளிப்படையாக வாழ்ந்தாங்க சார். எம்ஆர் ராதா 5 பொண்டாட்டி வெளிப்படையாக வாழ்ந்தாரு, டிக்ளேர் பண்ணாரு. ராதிகாவுக்கு 3 கணவர் சார், வெளிப்படையாக. இந்த மாதிரி திட்டத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்ல பார்க்கலாம். இல்லை வீட்டுக்கே வர வச்சாங்களா? எந்த வந்து நடிகராக இருக்கட்டும், இல்லை எந்த ஆணாக இருக்கட்டும், எந்த கணவனாக இருக்கட்டும் சார், குடியிருக்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுப்பாங்களா சார் யாராவது? நீங்கள் சொல்லுங்கள், அது எவ்வளோ தரித்திரம் இல்லை?
இல்லை சார், இப்போ வந்து இவர் தான் சொன்னார், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். அதுதான் சார். இல்லை என்ன கேள்வி கேட்குன்னா, ஒருவேளை இவங்க விவாகரத்து ஜீவனாம்சம் கேட்டால் தமிழ்நாட்டுக்கிட்டே கேட்குற மாதிரி எடுத்து முடியும். ஆமாம், இப்போ பாருங்க, இப்போ அப்படிதான் கேட்டான். விவாகரத்து வந்து என்ன பண்ணலை, தமிழ்நாடை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவான். இப்போ விவாகரத்து நோட்டீஸ் எனக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி கூட சொல்லுவானுங்க கூறு கட்டவனுங்க, பைத்தியக்காரனுங்க. இல்லை இப்போ என்னென்ன சார், சமூக ஊடகங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அண்ணின்னு போட்டு டேக். ஆமாம் சார், உண்மை தானே சார். நான் தானே சார் முதல்ல குரல் கொடுத்துருந்தேன். இப்போ என் குரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுதும் ஒலிக்குது. நான் தானே கேட்டேன், முதல்ல நான் தானே கேட்டேன். ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், அப்புறம் உனக்கு என்ன இருக்குது நான் கேட்குறேன். இல்லை அப்போ வந்து நயனா நாகேந்திரன் கணித்தது, அன்றே கணித்தது கரெக்டு தானே சார்? ஆமாம் சார், உண்மை தானே சார். அவர் தான் சார். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நயனா நாகேந்திரன் நல்ல மனுஷன் சார். அதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுத்தமாக இருக்கிறாரு, அதனால் பேசினார். இல்லை வேறு தலைவர்களுக்கு அச்சமாக இருக்கும், இதை நம்ம ஏன் பேசணும், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சிடலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அவர் பேசுறதுக்கு சரிதானே. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 விசாரிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், அதாவது அழுத்தம் இருந்தாலும் நடிகையோட பெயரை நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சார். எப்படி இருந்தாலும் பெயர் வெளியே வரும் சார். வழக்கு நடக்கும்போது பெயர் வெளியே வந்துடும் சார். வழக்கு நடக்கும்போது பெயர் வெளியே வந்துடும். இல்லை இந்த செய்தி கேட்டுன்னு திரிஷா வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற சார். சார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க சார். ப்ரெஷரு அடுத்த லெவலுக்கு போயாச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லணும், 2 பேரும் என்ன சொல்லிடணும், ஒரு பேரளவுக்கு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். எனக்கும் த்ரிஷாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எனக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஒரு அறிக்கை வந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ பெரிய வந்து காட்டு தீ மாதிரி பரவுது, நாடு முழுக்க பேசும் பொருளாகுது. அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாடக ட்ராமா போடுறாரு. என் மேலே ஏன் பழி போட்டீங்க? இப்போ இது கூட திமுகன்னு சொல்லுவீங்களா நீ? நான் கேட்குறேன். சங்கீதாக்கு இந்த விவாகரத்து மனு கொடுத்த கூட இது கூட திமுகன்னு சொல்லுவியா நீ? திமுக சதினீங்களா? கேவலமான பிறவிகளானுங்க நீங்கள். இல்லை இதில் இன்னும் என்னன்னா, அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ள உறவில் இருக்கும் நடிகையையும் வழக்கின் 2வது எதிர்மனிதராக சேர்ப்பேன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், உண்மை தானே சார். இப்படி சேர்த்தானே ஆகணும். வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன காரணத்துக்காக விவாகரத்து, என்னென்ன காரணத்துக்காக விவாகரத்து, திருமணம் மீறிய உறவில் அவர் இருந்தார், அப்போ அவங்க பேரை சொல்லி தானே ஆகணும். இல்லை என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. அந்த போட்டோ யார் சார் வெளியிட்டது நான் கேட்குறேன். த்ரிஷா தானே வெளியிட்டது. வெளியிடலாமா? லவ் ஃபார் எவர்னு போடலாமா சார்? ட்விட்டரில் போடலாமா? தப்பு இல்லையா? அது அசிங்கம் இல்லையா? அது எத்தனை போட்டோ, தனி விமானத்தில் பயணம், யார் சார் ஏற்றுப்பாங்க? எந்த மனைவி சார் ஏற்றுப்பாங்க? வேறு மனைவியாக இருந்தால் நல்ல வேலை. இதே வந்து சங்கீதா இடத்துல வேறு யாராக இருந்தாங்கன்னா நேராக துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாங்க, இல்லை தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஈழத்தோட வார்ப்பு, பிரபாகரனுடைய வளர்ப்பு, அதனால் பொறுமையாக இருந்தாங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கும் அவ்வளோ பொறுமையாக இருந்து இப்போவும் சட்ட போராட்டம் தான் நடத்துகிறாங்க. இதே அவங்க இடத்துல வேறு எந்த பெண் தான் தொடப்பாக கிடந்து அடிச்சிருப்பாங்க. இல்லை சார், இப்போ விஜய்க்கு வந்து விஜய் தான் தமிழகத்தின் விடிவெள்ளி எதிர்காலம் பேசுகிறவங்களும் இப்போ என்ன எங்கே பண்ண அதான் நான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே முடிச்சிட்டானுங்க சார். வாழ்க்கையை சீரழிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 2 பேர், புஷியானந்தும் ஜெகதீஷ் பழனிசாமியும், அவனுக்கு தான் இப்போவும் நிழலாக இருக்கிறானுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்தும் அவங்க 2 பேரும் மாமாவளி, இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இவங்களை மீறி எதுவும் நடக்காது. குடும்பத்தை கெடுத்ததே அவன் தான் சார். இன்றைக்கி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது காரணமே அவன் தான் சார். அவன் தான் என் குடும்பத்தையே கெடுத்துட்டியார், நாசமாக்கிட்டேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் தான். ஜெகதீஷ் பழனிசாமி சட்டையை பிடிச்சது இவன் வந்து இந்த புஷியானதும் இதே தான். முழுக்க முழுக்க விஜயோட பலவீனத்தை பயன்படுத்தி அவனை வட்டம் விட்டு அவனை ரத்தம், அவனுடைய பணம் காசு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிறானுங்க. இதுதான் உண்மை, இது சத்தியமான உண்மை நான் சொல்கிறது. இல்லை சார், இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவங்க தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வருகின்ற 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 34 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் போட்டிருக்காங்க சார். எதுக்குன்னா இந்த செய்தியை வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்காக பண்ணுறானுங்க. புரியலையா உங்களுக்கு? இந்த நேரத்தில் திடீர்னு இப்படி விட்டோம்னா என்னன்னா, மற்றவருடைய வந்து கட்சியினருடைய கவனம்லாம் வந்து அந்த பக்கம் போக வேண்டாம், அதை மடைமாற்றம் செய்கிறதுக்காக இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறானுங்க. செயல் வீரர்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் செயல் வீரரை பார்த்துட்டுமே நம்ம. இவருடைய செயல் வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்குது. இவருடைய செயல் வீரம் எல்லாமே, இவருடைய செயல் வீரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகை பின்னாடி இருக்குது. இவர் செயல் வீரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பனையூரில் இருக்குது. நடிகரோட குத்தாட்டம் கும்மாளம்
இவருடைய செயல் வீரனும் செங்கல்பட்டு கோர்ட்டில் பல்லை இழிக்க போகுது 30ஆம் தேதி. இதான் உண்மை. இல்லை, நடிகையுடன் புகைப்படத்தை வெளியிட்டால் அது எங்களுடைய குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சார். ஆமாம் சார், இது வந்து இதுவே அவமானம் தான் சார். இதுவே பெரிய அவமானம் சார். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியல, பிளாஸ்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். கள்ளக்காதலுக்காக கட்டின பொண்டாட்டியே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கான்ட்டு வந்து செய்தி வருது சார். ஆமாம் சார், உண்மைதான் சார். எல்லாமே அவன் பண்ணிட்டான் சார். அவ்வளோ சித்திரவதையை தாங்கிக்கிட்டாங்க சார். ஒரு லிமிட்டு தாண்டி இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் அவங்க கடுமையாக போராடி இருக்கிறாங்க. இதை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க முன்னிருந்து பண்ணிக்கலாம். பெரியவங்களும் மதிக்கல, யாரையுமே மதிக்கலன்னா அப்போ எப்படி சார்? யாரையுமே மதிக்கல. இவர் முதலமைச்சர்னா என்ன கிழிப்பார்? எப்போ வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து தன்னை வந்து புகழ்ந்து பேசுகிறத வந்து ரசிக்கிறனோ அவன் எப்படிப்பட்ட ஆம்பளையாக இருப்பான்னு பாருங்கள். என் புருஷனை கூட பிடிக்காது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் பிடிக்கும், அதை மறுத்து ஒரு அறிக்கை விடலையே. இல்லை சார், இவ்வேற்பட்ட ஊருக்கு பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கான் தமிழ்நாட்டில். சும்மா கிடக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. அதான் பார்த்துக்கணும் பெண்கள் ஆதரவு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டியோட ஆதரவே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சரி சார், இந்த வழக்கு எப்படி எந்த அளவுக்கு போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.